நடிகர் தனுஷ் முன்பணம் பெற்றுக்கொண்டு தங்களுக்கு கால் ஷீட் வழங்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ள 5 ஸ்டார் கிரியேஷன்ஸ் என்கிற தயாரிப்பு நிறுவனம் தங்களுக்கு நியாயம் கிடைக்க உதவுமாறு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள 5 ஸ்டார் கிரியேஷன்ஸ் LLP நிறுவனத்தின் பங்குதாரர் கலைச்செல்வி கடந்த ஆண்டு நடந்த பேச்சுவார்த்தையின் போது தங்களுக்கு நியாயம் கிடைக்க உதவுவதாக RK செல்வமணி உறுதியளித்ததாகவும் ஆனால் இதுவரை தீர்வு கிடைக்கவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தனது புகைப்படத்தை AI தொழில்நுட்பம் மூலம் ஜிப்லி புகைப்படமாக மாற்றி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளார். முதலமைச்சராக இருந்தபோது மறக்க முடியாத சில தருணங்களை அனிமேஷன் புகைப்படமாக மாற்றி தனது எக்ஸ் தள பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் ஜிப்லி அனிமேஷன் புகைப்படம் சமூக வலைதள ட்ரெண்டில் இணைந்துள்ளது. தமிழக அரசு அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்ட ஆற்று மணலை தனியார் ஒப்பந்ததாரர் மூலம் விற்பனை செய்யும் தமிழக அரசின் முடிவுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் பழைய சீவரம், கள்ளபிரான்புரம் ஆகிய இடங்களில் குவித்து வைக்கப்பட்டிருக்கும் ஆற்று மணலை தனியார் ஒப்பந்ததாரர் மூலம் விற்பனை செய்ய தமிழக அரசு முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. ஆற்று மணல் தனியார் மூலம் விற்பனை செய்யப்பட்டால் அரசுக்கு வருமானம் கிடைக்காது என கூறியுள்ள பாமக நிறுவனர் ராமதாஸ், பொதுமக்களும் மிக அதிக விலை கொடுத்து மணலை வாங்க வேண்டியிருக்கும் என சுட்டிக்காட்டியுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.